ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. 5 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சாதத்துக்கு உப்பு போட்டிருக்கிறதுனால நான் கம்மியா போட்டிருக்கேன். நீங்க சாதத்துக்கு உப்பு போடலைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவே நீங்க போட்டுக்கங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ இது கூட நம்ம சாதத்தை நம்ம போட்டுறலாம். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தானுங்க. சாதம் வடிக்க போம்போது 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு ஊத்திட்டு நம்ம சாதம் வடிச்சோம் அப்படின்னா, சாதம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். சாதமும் கெட்டும் போகாது. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இப்படி குடுத்து விட போம்போது, சாதம் வந்து வாசம் வராம இருக்கும். அதேமாரி நாமளும் எங்கேயாவது பயணிக்க போம்போது, நம்ம எடுத்துட்டு போம்போது நமக்கு சாப்பாடு கெட்டு போகாது. அதுக்காகத்தான் நான் வந்து எலுமிச்சம்பழம் சாறு ஊத்தியிருக்கேன். நீங்களும் எல்லாருமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப லாஸ்ட்டா வந்து 2 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமா மல்லித்தழை போட்டு இத கிளறி குடுத்துர்லாங்க. இதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவலு, சிக்கன் வறுவலு இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து மட்டன் கோலா உருண்டை கிரேவி பண்ணியிருக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் அதுவும் கூடிய சீக்கிரத்தில ஒரு வீடியோவா போடுறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னைய ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம்.